ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நடந்தது. சார், கேப் டவுன் ஓப்பனிங் கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான் ஓப்பன் ஆனது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அதை கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு $64.85 வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் நேற்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணுறது தான் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லிங் என்கல்ஃபிங் எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில், அதாவது நேற்று கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் -$0.45 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ -$0.45. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இப்போ கரெக்டாக மணி ஒரு 7:10 ஆகுது. ஸோ இன்னொரு 2 hours இப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு க்ரூட் ஆயிலில் ஒரு கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ நேற்று க்ரூட் ஆயில் எடுத்திருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5806. ஸோ இன்னைக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ரேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5740 தான் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ரேஞ்சு. ஸோ இந்த 5740க்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த 5740 வந்ததுக்கப்புறம் 5 or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5706 எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டிலோட பிவோட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா 5740. ஸோ பிவோட்டோட ஃபார்முலா ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. இந்த டிவைடட் பை 3 கொடுத்தா நேற்று ட்ரேடிங்கோட பிவோட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ 5740 வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 66 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கின உடனே நமக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5806 இருக்கு. ஸோ 5770 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல கீழே வராமல் மேலே வந்தது அப்படின்னா, இந்த 5806 பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா அகைன் நாம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு இதுக்கு பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அவசரப்பட்டு செல்லிங் வேணாம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையிங் போயிடலாம். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5740க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆகிறப்ப இந்த இடத்துல செல்லிங் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா நல்ல ஒரு பையிங்கில் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம செல்லிங் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ட்ரை பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு பையிங் ட்ரெண்டில் செல்லிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம செல்லிங் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப மேலே வந்தால் இதை பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் போகலாம். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆனால் நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. நேற்று ஈவினிங்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன் 286 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 295 வரைக்கும் வரும் அப்படின்னு. ஸோ 295ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் ஓவர் நைட் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு -$0.79 தான் டவுனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன கேப் டவுன் விழுகும். அப்படி விழுகிறப்ப அடுத்த டார்கெட் 286 இல்லைன்னா 282.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. சாரி, சில்வர் எடுத்துருக்கேன். கோல்டு டிலீட் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட்டோட இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு என்ன சொல்கிறதுனா ட்ரேடிங் வியூவில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு கமாடிட்டி சிஎஃப்டி டிவிசின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் ஜோன் காட்டும். ஓகே. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் கொஞ்சம் மேலே வரலாம். 3365 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சில்வர் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ சில்வர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்
இந்த $37.31 பிரேக் அவுட் பண்ணால் பையும், $35.28 பிரேக் அவுட் பண்ணால் செல்லும் வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சப்போர்ட் ஜோன், பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ காப்பர் ஸோ நேற்று ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ மறுபடியும் ரெக்கவரி தான் ஆகும். ஸோ கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலோட 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு எப்படி வந்து டெய்லி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.